லிவியத்தான். இவனுக்கு மற்றொரு பெயர் அந்தி கிறிஸ்து. இவனுக்கு 10 கொம்புகள் 7 தலைகள் இருக்குமாம். யோபு 41:33 அதற்கு பூமிக்கிலே ஒப்பானது ஒன்றுமில்லை, அவ்வளவு வல்லமையான மிருகமாக அது காணப்படும். இதற்கு பல கிலோமீட்டர் அளவுக்கு நெளிவும் சுழிவுமான பாம்பு சாயலை கொண்ட ஒரு மிருகமாக காணப்படும். பல 1000 அடி உயரத்துக்கு எழும்பக்கூடிய படம் எடுத்து எழும்பக்கூடிய வல்லமையான ஒரு மிருகமாக காணப்படும். அதை யாரும் அடக்க கூடாததா இருந்தது. இது தேவனால் படைக்கப்பட்ட படைப்பு. யோபு 41:34 அது தன்னை ராஜாவாக நியமித்திருக்கிறது. எசேக்கியேல் 28:2 அது இருதயத்திலே மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்திலே வீற்றிருக்கிறேன், நான் தான் கடல் அரசன் என்று பெருமையோடு மாறுதட்டி கொள்ளுகிறது. இதனால் உண்மையான தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் டூப்ளிகேட் தேவனான லிவியதானுக்கும் இடையே யுத்தம் நடக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார் எசேக்கியேல் 28:9 I am a God, you are not a God. உன்னை படைத்ததே நான் தான் கடவுள், நீ கடவுள் அல்ல, யூ ஆர் ஆர்டினரி பர்சன் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த மிருகம் கீழ்ப்படிய மறுக்கிறது. எனவே ஆபகு 3 கர்த்தர் தனது குதிரைப்படையோடு சமுத்திரத்திலே லிவியதானை தேடி போய் வெட்டுகிறார். அதுக்கு 7 தலை இருக்கிறது. ஒரு தலை வெட்டப்பட்டு முழுவதுமாக மரித்து போனது. இது திரியேகத்தில் இயேசுவுக்கு பதிலாக வலுசர்ப்பமாகிய லூசிப்பர் என்பவனால் நியமிக்கப்பட்டதுதான் லிவியதான். எப்படி பிதாவாகிய தேவன் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினாரோ, அதுபோல லிவியதானும் மரித்து 3ஆம் நாளிலே அதையும் இந்த வலுசர்ப்பமாகிய லூசிப்பர் உயிரோடு எழுப்பிவிட்டான். எசேயா 27:1 கர்த்தர் தமது கடிதும் பெரிதும் பலத்த பட்டயத்தால் லிவியதானை வெட்டினார், வலுசர்ப்பத்தை மரித்து போனது என்பதை பார்க்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தல் 13:3 லிவியதான் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவான காயப்பட்டிருந்தும் அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. லிவியதானை வலுசர்ப்பமாகிய லூசிப்பர் உயிர் கொடுத்து விட்டான். இப்பொழுது இந்த லிவியதான் உயிரோடு இருக்கிறது. எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் யோபு 3ஆம் அதிகாரத்திலே ஒளி புகாத, சூரிய ஒளியே புகாத இருளிலே அவன் அசையாமல் படுத்து கிடக்கிறான். லிவியதான் தான் முதலில் வெளிப்பட போகிறான். இயேசுவின் இரகசிய வருகைக்கு முன்பும் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக இவன் தான் வெளிப்பட போகிறான். இவன் வருகைக்கு அடையாளம் என்ன? 2 தெசலோனிக்கேயர் 2:3 சொல்லுகிறது, விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். அதாவது இயேசுவை விசுவாசித்த ஒரு பெருங்கூட்டம் இந்த லிவியதானை விசுவாசித்து இயேசுவுக்கு துரோகம் செய்து பின்மாறி போவார்கள். 2வது வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அப்பேற்பட்ட அற்புத அடையாளங்களை இவன் செய்வான். இந்த லிவியதான் எதற்காக முதலில் வெளிப்பட போகிறான் என்றால், வெளிப்படுத்தல் 13:7 பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதிகாரத்தோடு வருகிறான். ஏற்கனவே சபைக்கும் பாதாளத்து வாசல்களுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த யுத்தத்திலே இவன் பரிசுத்தவான்களை அழிக்க வருகிறான்.
வெளிப்படுத்தல் 13:1 சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அந்த மிருகம்தான் லிவியதான். இவன் வெளிப்படுத்தல் 13:14 லிவியதான் தனக்கு ஒரு சொரூபம் செய்ய வேண்டும் என தன்னுடைய மக்களுக்கு கட்டளையிடுகிறான். வெளிப்படுத்தல் 17:1 அந்த மிருகம் ஒரு ஸ்திரியை சுமந்து செல்வது போல ஒரு சொரூபத்தை உண்டாக்குகிறார்கள், அதை வணங்குகிறார்கள். அந்த லிவியதானை வணங்காதவர்களை அது கொன்று போடுமாம். அந்த லிவியதான் மிருகத்து மேலிருக்கு ஸ்திரீ பேசுவாளாம். அவளுடைய பழிவாங்குதல் என்னவென்றால் பரிசுத்தவான்களாகிய சபையை பழிவாங்கி அவர்கள் இரத்தத்தை குடிக்க வெறி கொண்டு இருந்ததாக தெரிகிறது. வெளிப்படுத்தல் 17:14 இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த லிவியதானுக்கும் யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்தில் இயேசு கர்த்தராகிய கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அதை ஜெயிப்பாராம். வெளிப்படுத்தல் 19:20 லிவியதானும் கள்ள தீர்க்கதரிசியும் பிடிபட்டு கொள்வார்கள். அவர்களை இயேசுவின் படை கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளிவிடுவார்கள். லிவியதானின் சாப்டர் முடிந்துவிடும். ஆமென், அல்லேலூயா.